ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதைப்போமா. நாம இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஜஸ்ட் ஒன் பைட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். கடைசி பார்ட்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, சபிகள் வந்து பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணிட்டு அழுதுட்டே வந்து நின்றுருப்பா இல்லையா? ஸோ இந்த பார்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, 2 ஃப்ரெண்ட்ஸும் தான் என்ன பண்றாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு கதை கேட்குறாங்க. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பிரேக்கப் ஆன ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அதோட வலி என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம காதுல இருந்து ரத்தம் வர வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவன் வந்து நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், அவன் இப்படி இருந்தான், கடைசில இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பான். அப்ப பிரிட்டி கேர்ளுக்கு வந்து அவன் தம்பி வந்து ஸ்மார்ட்டிக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பான் இல்லையா? ஸோ அது ஞாபகம் வருது. கேட்கலாமா, வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறா. அந்த டைம்ல சபிகள் இன்னுமே சரி நாளைக்கு நான் உன்ட்ட அத கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் வந்து என்ன பண்றான்னா, அத விட்டுர்றான். அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா, பிரேக்கப்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நார்மல் லவ்வர்ஸ் பண்ற வேலை தான். இவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, 2 மூவி டிக்கெட் எடுத்துட்டு வந்து அவன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வீட்டுக்கு வந்து போவான். ஸோ சபி பொண்ணு வந்து பாய் ஃப்ரெண்ட பார்க்க போயிருப்பா இல்லையா? ஸோ இந்த சைடு வந்து பிரிட்டி கேர்லும், ஸ்மார்ட்டியும் வந்து சாப்பிட வந்திருப்பாங்க. அவன் வந்து முடிச்சுட்டு சாப்பிட வரேன் சொன்னாடி அப்படிங்கிற மாதிரி. இங்க வந்து பிரிட்டி பொண்ணு வந்து ஸ்மார்ட்டிட்ட கேட்பா. உனக்கு வந்து உன்னோட சின்ன பசங்கள டேட் பண்றதுல எப்படி இருக்கு? அந்த மாதிரி வந்து அது ரிலேட்டடா கேட்டுக்கிட்டு இருப்பா. ஸோ இப்போ வந்து உண்மைய சொல்லுவாளா? இல்லையா? அப்படிங்கிற மாதிரி. இங்க சபி வந்து பாய் ஃப்ரெண்ட பார்க்க போயிருப்பான் இல்லையா? ஸோ இவ வந்து பேட்சப் ஆகுற மாதிரி தான் நெனச்சுட்டு போயிருப்பா. பட் அங்க என்ன நடக்கும் அப்டின்னா, அவன் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்னா, "என்ன மன்னிச்சிரு. நீ வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருப்பன்னு நான் நெனைக்கல. நீ வந்து ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நெனச்சேன். ஆனா கரெக்ட் தான். உன்ன இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாது. அதனால நீ என்ன சொன்னியோ அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் உனக்காக வெயிட் பண்றேன். நீ வந்து இன்னுமே வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறோ அந்த அளவுக்கு பாரு. நான் அதுவரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்றான் அப்படின்னா, பேக் பண்ணி குடுக்குறான். ஸோ இவளுக்கு வந்து என்னவா சொல்லனே தெரியல. அவ வந்து சொல்ல வந்ததையே வந்து சொல்லல. அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி கேட்ட உடனே ஓகே. இதுதான் எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த பேக்கேஜ வாங்கிட்டு அழுதுட்டே அங்கருந்து வந்துருவா. அதே நேரத்துல இங்க என்ன நடக்கும் அப்டின்னா, பொறுமை இழந்த பிரிட்டிகள் வந்து டைரக்ட்டாவே கேட்டுருவா. "நான் வந்து உன்ன ஒரு ஃபேமிலி மாரி நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ ஏன் என்கிட்ட சொல்லுவேன்னு நெனச்சேன். நான் எவ்வளோ நேரம் தான் உனக்காக காத்துட்டு இருக்கிறது. அ எனக்கு தெரியும் நீ வந்து என்னோட தம்பி மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்க அப்டிங்கிறது. சோ நீங்க 2 பேரும் பார்க்கிறதா இருந்தீங்கன்னா, அத வந்து என்ட்ட சொல்லலாம் இல்லையா? ஏன் வந்து என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நெனைக்கிற?" அப்டிங்கிற மாதிரி இவ வந்து கோவத்துல கேட்க, ஸ்மார்ட் என்ன சொல்லுவா அப்டின்னா, "இல்ல உன்னோட தம்பிய வந்து நான் டேட் பண்றது வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். நீ அப்செட் ஆவ தெரிஞ்சா. நான் ஒரு நல்ல நேரமா பார்த்து சொல்லலாம்னு தான்டி இருந்தேன். ஆனா, அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சிருச்சு." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. "இத நான் நம்புறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ இப்படி சொல்றத. ஆனா நீ வந்து என்கிட்டயே ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏன் என்கிட்ட இருந்து இப்படி மறைக்க பார்க்குற?" அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து கோவத்துல 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சபி வந்து அவளோட பேக்கேஜ்லாம் எடுத்துட்டு வச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. இந்த மாதிரி ஆயிருச்சு. எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பிரிட்டிகள் என்ன பண்ணிருவா, கோவத்துல வந்து அங்கருந்து எந்திச்சு போயிருவா. ஸோ எப்பவுமே இவங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, சண்டை போட்டாங்க அப்படின்னா பேட்சப் ஆகுறதுக்கு, "வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம்." இதுதான் அந்த கோட் வேர்டு. ஸோ இவங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்தே எப்பலாம் சண்டை வருதோ, அந்த வார்த்தைய யாராவது ஒரு ஆள் சொல்லி வந்து எல்லாருமே பேட்சப் ஆயிருவாங்க. ஆனா, இப்ப நடக்குற இந்த சண்டையில வந்து யாருமே அந்த மாதிரி வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சண்டையில என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டிகள் அங்கருந்து கோவப்பட்டு போயிடுறா. ஸ்மார்ட்டிக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. சபி இப்ப அவளோட நிலைமையில அழுறது தவிர அவளுக்கு வேற ஒண்ணும் தெரியல. ஸோ அந்த மாதிரி அந்த நாள் வந்து மாறுது. ஸோ அடுத்து வர நாட்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த சிப்லிங்ஸ தான் காட்டுறாங்க. பிளெட்டியையும் அவனோட தம்பியும் தான் காட்டுறாங்க. நார்மலா ஒரு அண்ணன், தங்கச்சி வந்து எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அவ அவளோட மேக்கப் எடுத்து இவன் போடுறதும், அத தெரிஞ்சு இவ வந்து அதுக்கு நீ காசு குட்றா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதும், இவன் ட்ரெஸ்ஸ வந்து அவ எடுத்து போடுறதும், இத தெரிஞ்ச உடனே அவன் வந்து "ஏய் நான் வெளிய போடணும் கழட்டுறி" அப்படின்னு சொல்ல, அதை இவ கேட்காம, பதிலுக்கு இவன் எப்படி ரிவெஞ்ச் எடுக்குறான் அப்படின்னா, அவளோட ட்ரெஸ்ஸ வந்து ஒண்ணு எடுத்து போட்டு வந்து உட்கார்ந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி நார்மலாவே எல்லா சிப்லிங்ஸ்க்கும் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சண்டை வந்து 2 பேருக்கும் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இதையும் என்ன பண்றா அப்படின்னா, சபிகளோட சாப்பிட உட்கார்ந்திருப்பா. ஸோ அந்த இடத்துல புலம்புறா. அந்த நாய்க்கு கொஞ்சம் கூட இதே கிடையாது. ஒரு மரியாதையே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி வீட்ல நடக்கிறது எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கா.
இத விட கொடுமை என்னன்னு தெரியுமா? என்னோட பாய் ஃப்ரெண்டோட நாங்க எல்லாரும் ஒரு நாள் வெளிய போயிருந்தோம். அப்போ வந்து அவன் என் மானத்த வாங்கிட்டான். என்னோட பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி நான் எவ்வளோ ஒரு இன்னசென்ட், நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். நாய் பையன் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். அவன் என்ன இப்ப பார்க்குற கண்ணோட்டமே டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்ந்து வந்து பொலம்புவா. இத கேட்குற அபியும் வந்து என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப சபி பொண்ணு என்ன சொல்லுவா அப்படின்னா, சரி நான் சிப்லிங்ஸ் வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஆனா வந்து வெளிய யார்கிட்டயுமே வந்து விட்டு குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த டைம்ல கரெக்ட்டா தம்பிகிட்ட இருந்து கால் வரும். என்ன அப்படின்னா, ஸோ வீட்டோட கீ வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். உனக்கு வீட்டோட கீ வேணும்னா நீ வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி அவன் தம்பியும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்துகிட்டு இருப்பான். ஸோ அந்த டைம்ல இன்னொரு பிரச்சனையும் வந்து பிரீத்திக்கு வந்து நடக்கும். இவ வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, இவ வந்து காலேஜ் படிப்பா. அந்த ஸ்கூல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வாலண்டியரா போய் ஏதாவது கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பிரிட்டி கேர்ள் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க கடைக்கு ஒரு 4 ஸ்கூல் பசங்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூல்லயே வந்து புல்லீஸ் மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, வந்த உடனே பிரிட்டிய பார்த்த உடனே, "மேம் நீங்களே வந்து எங்களுக்கு பே பண்ணிருங்க" அப்படிங்கிற மாரி தலையில கட்டி விட்டு போயிருங்க அதுங்க. இத பார்த்த உடனே "சபி என்னடி நடக்குது?" அப்படின்னு கேட்கிறப்ப, "ஆமாடி அந்த ஸ்கூல்ல நான் வந்து ஒர்க் பண்றேன் இல்லையா? ஸோ சரியான புல்லிங்க. பயங்கரமா தொல்ல பண்ணுது. என்னதான் சமாளிக்கன்னே எனக்கு தெரியல" அப்படிங்கிற மாதிரி இதையும் வந்து சொல்லுவா. ஸோ "நீ தான் இப்படி இருக்கல்ல, இந்த இடத்துல மாட்டி இருந்துச்சுன்னு வையேன், அப்படியே ஓட விட்டுருப்பா எல்லாத்தையும்" அப்படிங்கிற மாதிரி டாபிக் வரும். சரிடி என்ன பண்றது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் வந்து இப்படிதான் கோவப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் குடுப்பா. இந்த மாதிரி கோவப்படு அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து பயங்கரமா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாம்பிங்க வந்து தலைய திருப்பி அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு போஸ் வந்து சொல்லிக் குடுத்துருப்பா. அடுத்த சீன்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இவ வந்து அந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஆர்ட் கிளாஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பா. ஸோ இவ எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அந்த புள்ளி பசங்கலாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, கிளாஸ கவனிக்காம உட்காந்து ஒரு மாரி இருப்பாங்க இல்லையா? ஸோ லாஸ்ட் பெஞ்சஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவளும் வந்து அவ சொல்லிக் குடுத்தா இல்லையா? அந்த ஜாம்பியோட கோவப்படுத்துற அட்டாக் அந்த மாதிரி பார்க்க அவங்க வந்து கலாய்ச்சு விட்டு போயிருவாங்க. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த புல்லி கேங்ஸ்லாம் இருந்து தம் அடிச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இத பார்த்துட்டு போலாமா? வேண்டாமா? சரி போக தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி போவா. பட் அந்த புலி கேங்ல உள்ள பையன் என்ன பேசுவான் அப்படின்னா, "இங்கருந்து போல அப்படின்னா டீச்சர்ன்னு கூட நாங்க வந்து பார்க்க மாட்டோம். நீங்க வந்து அடி வாங்கிட்டு தான் போவீங்க." அப்படிங்கிற மாதிரி அடிக்க போவோம். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஹீரோயினோட ஐ மீன் கிரிட்டிகலோட தம்பி இருப்பான் இல்லையா? அவன் வந்திருப்பான். வீட்டோட கீய வந்து வாங்குறதுக்காக. அவன பார்த்த உடனே வந்து அடிக்க போறவன்லாம் 2 ஸ்டெப் பின்னாடி போவான். இவனும் வந்து "சாவி குட்றி" அப்படின்னு சொல்லிட்டு சாவிய வாங்கிட்டு போக, "டேய் டேய் காப்பாத்துடா! இந்த புள்ளி பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஹெல்ப் பண்ணு. நான் உனக்கு ஏதாவது பார்த்து பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, தம்பியும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பசங்க காதுல போய் ஏதோ சொல்லுவான். உடனே அந்த புள்ளி பசங்கலாம் என்ன பண்ணுவாங்க, "எங்களுக்கு வேலை இருக்கு." அப்படிங்கிற மாதிரி அங்கருந்து நகண்டு போயிருவாங்க. இவளும் வந்து அவங்க போன கழிஞ்சு, "டேய் டேய் என்னடா அங்க சொன்ன? கேட்ட உடனே பயந்து ஓடிட்டாய்ங்க." அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல உன்னோட எக்ஸ் இருக்கான் இல்லையா? அவன் வந்து பயங்கரமான புள்ளி. உனக்கு தெரியுமா இல்லையா ஸ்கூல்ல? ஆமா. அதுக்கு என்ன? இல்ல அவன் பேர தான் சொன்னேன். நீ தான் அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பசங்க பயந்து ஓடிட்டாங்க. அப்படிங்கிற மாரி சொல்ல, "டேய் அவன் பேர ஏன்டா இழுக்கிற? என் மானத்தா கப்பலேத்துறியே" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு தாட் வரும். என்ன அப்படின்னா, சபிகள் சொல்லியிருப்பா இல்லையா? என்னதான் நீங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் வெளிய யார்கிட்டயுமே விட்டு குடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட் வரும். ஆனா உண்மையிலேயே வந்து பிரிட்டிகளோட தம்பி வந்து என்ன போய் சொல்லியிருப்பான் அப்படின்னா, அந்த புள்ளியோட காதுல போய், "உனக்கும் ஃபேமிலி இருக்கும்னு நெனைக்கிறேன். உனக்கும் சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ பார்த்து இருந்துக்கோ. என்னோட அக்கா கிட்ட வச்சுக்காத. இல்லன்னா கொன்றுவேன்." அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருப்பான். ஸோ அடுத்த சீன்ல வந்து சபியும், பிரிட்டிகளும் உட்காந்து எப்பயுமே கடையில சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சபிகள் கேட்பா, "என்னடி எப்பதான் நீங்க 2 பேரும் பேச போறீங்க? ஏதாவது அதுக்கு ஸ்டெப் எடுத்தியா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "எங்கடி பார்த்தாலே பயமா இருக்கு. என்னதான் பேசணும்னு தெரியல. தம்பிகிட்டயும் வந்து அந்த அளவுக்கு வந்து என்னால வந்து சகஜமா பேச முடியல. அதனால நாங்க வந்து பேசுறதையே விட்டுட்டோம். ஏன்னா எனக்கு யார பார்த்தாலும் வந்து பிரெட்டிகள பார்க்குற மாரியே இருக்கு. அதனால ஒரு கில்ட்டாவே இருக்கு." அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவா. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, சப்பி கேர்ள்க்கு வந்து கால் வரும். இவளும் எடுத்தா, "சொல்லுடி பிரிடி என்ன பண்ற? எங்க இருக்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, என்னது ஹாஸ்பிட்டல் இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்ல என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, இத கேட்டுக்கிட்டு இருக்க
ஸ்மார்ட்டியும் வந்து என்னடி ஆச்சு அவளுக்கு எங்கடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் வாங்கிட்டு இவளும் குடுகுடுன்னு ஓடுவா. ஓடுன கழிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மார்ட்டி என்ன பண்ணுவான் அப்படின்னா பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போவான். ஸோ அங்கே வந்து அவன் வந்து தலையிலலாம் கெட்டு போட்டு பயங்கரமாக படுத்திருப்பா. ஏய் சாரிடி மன்னிச்சிடுறி இப்படிலாம் பண்ணியிருக்கூடாதுடி உன்ட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும்டி நீ மன்னிச்சிடு என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதரை அங்கேருந்து ஒரு நர்ஸ் வருவாங்க. என்னம்மா உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்றது இதெல்லாம் எடுத்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தலையில உள்ள அந்த பேண்டேஜ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்பதான் தெரியும் இந்த வயிற்று வலியில வந்து படுத்து கிடந்திருக்கும். அதுக்கு தான் அந்த சீனா போட்டிருக்கும் அது. சரின்னு சொல்லி ஒரு வழியா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா 2 பேரும் வந்து சேர்ந்துருவாங்க. அந்த டைம்ல பிரிட்டிகளோட தம்பி வந்து பார்க்க வந்திருப்பான். ஸோ ஸ்மார்ட்டிய பார்த்த உடனே, "நான் வந்தத சொல்லிரு எங்க அக்காகிட்ட. நான் கிளம்புறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "நீ இந்த வீக்கெண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கியா? நம்ம டின்னர் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டியே வந்து கூப்பிடுவா. ஸோ இந்த சீன கட் பண்ணி நம்ம சப்பி பக்கம் திரும்புனா, அது உட்காந்து கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா, அவளுக்கு கால் வந்திருக்கும் இல்லையா? ஸோ பிரிட்டி கேர்ள் தான் கால் பண்ணியிருப்பா. ஆனா கால் பண்ணிட்டு என்ன சொல்லுவான்னா, "ஏய் இந்த மாதிரி நான் நெறைய சாப்பிட்டேன். அதனால எனக்கு இந்த மாரி ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி ஃபன்னா தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஸோ அவகிட்ட இருந்து கால் வந்த உடனே என்ன பண்ணிரும் அப்படின்னா, சப்பி வந்து நடிக்க ஆரம்பிச்சிரும். "என்னடி ஆச்சு உனக்கு? உடம்பு பரவாயில்லையா? எந்த ஹாஸ்பிட்டல்ல? எப்போ?" அப்படிங்கிற மாரி சீரியஸா கேட்க, இத கேட்டுட்டு ஸ்மார்ட்டி வந்து பார்க்க ஓடியிருப்பா இல்லையா? ஸோ அந்த காமெடிய சொல்லி இவங்க 2 பேரும் அங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. பிரிட்டியும் என்ன பண்ணிருவான்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துருவா. எல்லாமே நார்மல் ஆயிரும். அப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க சபி கிட்ட, "என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, "இல்லடி நேத்து வந்து சும்மா தான் அவன் அக்கவுண்ட்ட பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா கைப்பட்டு தெரியாம அவனுக்கு கால் வந்து போயிருச்சு." அப்படிங்கிறத வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவா. "சரி நீ அந்த பையன இன்னுமா நெனச்சுக்கிட்டு இருக்க? மறந்துட்டியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, "நான் எங்க அவன நெனைக்கிறேன். நான் வந்து என்னோட கிளாஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறேன், சாப்பிடுறேன், நைட்ல ட்ராமா பார்க்குறேன், மூவிஸ் பார்க்குறேன், நெறைய சாப்பிடுறேன், நல்லா படுத்து தூங்குறேன்." அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அளந்து விடுவா. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, "ஆர்டர் பண்ண சாப்பாடு எடுத்துட்டு வரேன்டி" அப்படின்னு சப்பி அங்க போக, இவங்க 2 பேரும் பேசுவாங்க. "என்னடி நெனைக்கிற? அவன் மறந்துட்டான்னு நெனைக்கிறியா? மறக்கலன்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு பிரிட்டி கேட்க, ஸ்மார்ட்டி சொல்லுவா, "அவ எப்புட்ரி மறப்பா? அவள மூஞ்ச பார்த்தாலே தெரியல. நாய் நம்மகிட்ட பொய் சொல்லுது. கிளாஸ்ல யார கூப்பிட்டாலும் போகாம தனியா உட்காந்து அழுகுறது. நைட் ஃபுல்லா அவன் ஃபோட்டோவ பார்த்து உட்காந்து அழுகுறது. இததான் பண்ணிக்கிட்டு இருப்பா. எங்க சொன்னா நம்ம கஷ்டப்படுவோம்ன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட மறைக்குது. பாரு அவளோட ஆட்டிட்யூட பாரு, பாடி லாங்குவேஜ பாரு. இன்னும் மறக்கல பிள்ள." அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அவன் வந்த உடனே வந்து டாபிக்க மாத்திடுறாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கடையில இருந்து கிளம்புறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சப்பி வந்து ஃபோன நோண்டிக்கிட்டே வருவான். அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருப்பான். ஸோ இத பார்த்த உடனே ப்ரீட்டி என்ன சொல்லுவா அப்படின்னா, "இல்ல என்னோட லிப்ஸ்டிக்க நான் கடையிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால நாங்க 2 பேரும் போய் எடுத்துட்டு வரோம்." அப்படின்னு சொல்ல, "ஏய் நானும் வரேன்." "நீ எதுக்கு? நாங்க போய் எடுத்துட்டு வரோம்." அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போயிருவாங்க. இவளும் சரிடி வாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பா. ஸோ அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, கரெக்ட்டா அவனோட பாய் ஃப்ரெண்டும் திரும்பி பார்த்துருவான், இவனும் பார்த்துருவாங்க. போன 2ம் என்ன பண்ணுவோம்னா, திரும்பி வந்து சரி என்னதான் பேசுறாங்க, பேட்சப் ஆகுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒட்டிக்கிட்டுட்டு இருப்பாங்க. இங்க பேசுறது மட்டும் தான் தெரியும். ஸோ இவங்களும் வந்து ஹாய் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. கடைசியில 2 பேரும் டாட்டா காட்டிட்டு வந்துருவாங்க. இத பார்க்குறப்ப, ஒரு வேள மறந்துட்டாலோ! நம்ம தான் வந்து அத பிடிச்சு தொங்குறோமோ! அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் கேட்க, "ஹேய்! நீ நல்லா பார்த்தியா? அவ கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. கண்டிப்பா அவ இன்னும் மறக்கல." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சாபிகளும் பேசிட்டு என்ன பண்ணிருவா அப்படின்னா, இவங்கள பார்க்கறதுக்காக பக்கத்துல வந்துருவா. ஆனா உண்மையில அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க வந்துட்டு பேசுவாங்க. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இப்ப நான் நல்லா இருக்கேன். நான் வந்து ஒரு புது ட்ராமால ஜாயின் பண்ணியிருக்கேன்." ம். அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, கூட வந்திருப்பாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து இவன கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே, "சரி நான் வந்து போயிட்டு வரேன். உன்ன அப்புறமா பார்க்குறேன்." அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போயிருப்பாங்க. அவ போன கிழிஞ்சு, அ இவன் வந்து அவளயே திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி பார்த்துப்பாங்க. பட் அந்த ஃபீலிங்ஸ் மட்டும் தெரியாது. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த காதல் ஜோடிகள் மீண்டும் சேருதா? பிரியுதா? அப்படிங்கிறத வரப்போற பாட்டுல பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.